அடேங்கப்பா! இந்த ஒரு விஷயம் தெரியாம மணிக்கணக்கா நம்ம கிச்சன்ல எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீவல் மட்டும் போதுங்க. ஒரு இடியாப்பாச்சுல நம்ம எப்பவுமே இடியாப்பம் தான் பிழிஞ்சு கஷ்டப்படுவோம். ஆனா இடியாப்பாச்சுல பிழிஞ்சு கூட கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி மாவு மட்டும் எடுத்து ஊத்துனா போதும். அவ்வளோ சுலபமா நாம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. இந்த இட்லி மாவு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. ஒரு நாள் முன்னாடி அரைச்ச மாவாக எடுத்துக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவும் எடுத்துக்கலாம். இப்போது அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட இட்லி மாவு இல்லை அப்படின்னா ஒரு கப் அளவு இட்லி அரிசி கூட 1/4 கப் அளவு உளுந்து சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மாவை சேர்த்தும் இப்படி செஞ்சுக்கலாங்க. இப்போது இதே மாதிரி 2 மாவையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி 2 மாவுகளையும் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு. இதில் சாதாரண உப்பு சேர்த்துக்கணும். அதுவும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். உப்பு அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கலர் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கலராக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த கலரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி கலரை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா வெள்ளையாகவே நமக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் பிடிக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக எல்லோ கலரும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 மாவையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறது இடியாப்பம் பிழியறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அச்சு தான். இந்த அச்சில் ஒரே ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி சில்லு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இட்லி மாவை இதில் ஊற்றிக்கலாங்க. எல்லா இட்லி மாவையும் நான் ஒரேடியாகவே இதில் ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம மாவு ஊற்றும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகி வந்துடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒழுகிட்டெல்லாம் இருக்காது. லைட்டாக தான் ஒழுகின மாதிரி இருக்கும். அதுவும் அந்த பாத்திரத்தில் அப்படியே தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே வச்சிடலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இதில் அரை கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் போட்டு இந்த சீனியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இந்த சீனி நல்லா கொதிச்சு வந்துடுங்க. இப்போது இந்த சீனி நல்லாவே தண்ணியில் கரைய ஆரம்பிக்குது. நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சி வந்துடும். தண்ணீரை நல்லா கரைஞ்சிடும். தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கை வச்சு லைட்டாக செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மைல்டான ஒட்டுதல் தன்மை இருக்கணும். கையில் லைட்டாக ஒட்டினா போதும். ரொம்ப நேரம் காய்ச்சி அதை திக்காக மாற்றக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஒட்டினாவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாங்க. இப்போ ரொம்ப எளிமையாக நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம். பண்டிகை காலங்களில் நம்ம அதிக நேரம் எடுத்து ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சா கூட ரொம்ப நாளுக்கு அது தாங்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா தான் சொல்கிறேன். ஒரு பிஞ்சுக்கு போட்டால் போதும். 1/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் எல்லா இடமும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி தண்ணியோட அளவு நமக்கு அதிகமாகிடக்கூடாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கும்போது ஒரு தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கும் இல்லாமல் ஒரு இடைப்பட்டதாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாகவும் வச்சுக்கக்கூடாதுங்க. இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நாம் இதை ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம். அதிக நாளுக்கு கெட்டு போகவும் செய்யாது. நான் இதில் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கலர் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் நமக்கு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கும். அந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கட்டிகளெல்லாம் தானாக கரைஞ்சி வந்துடுங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீவலை எடுத்துக்கலாம். சீவலை எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய மாவை
கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஊற்றும் போது லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துலையும் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சீவலை ஒரே இடத்துல வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஒரே இடத்துலையே எல்லா மாவும் அப்படியே விழுந்துடும். இதனால் மாவுகள் கெட்டியாயிடும் ஒரே இடத்துல. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி நகர்த்தி இந்த கரண்டி வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல உருண்டையாக அந்த எண்ணெயில் விழுந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி விழ ஆரம்பிக்கும். இப்படி நம்ம 2-3 கரண்டி எடுத்து கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. 2-3 நிமிஷம்தான் டைம். அதுக்குள்ளே இது நல்லாவே பொறுன்னு நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. ஓரளவுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம வெளியே எடுத்துடலாங்க. எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. பண்டிகை காலங்களில் நம்ம லட்டு, அதிரசம், முறுக்கு இது எல்லாம் செஞ்சு வச்சாலும் நம்மளால் அதிக நாட்கள் வச்சு சாப்பிடவே முடியாது. 2 நாள் அல்லது 3 நாளுக்குள்ளேயே அதெல்லாம் கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காமல் இருக்கும். இப்போ நான் அதே மாதிரி வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த சீவல் வச்சுட்டு 2 கரண்டி மாவை இதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேங்க. இதையும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அல்லது அதே பேனில் அப்படியே கூட கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஆயிலே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய்களை கூட போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கும் போது இதே பவுலில் 1/2 கப் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சீனி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஏலக்காவை இந்த மாதிரி பிளந்து அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஏலக்காயை நம்ம வெளியே எடுத்து தூர போட்டுடலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ சீனியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பாகுபதம் அப்படியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தாவே போதும். நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக ஒட்டுற மாதிரியே இருக்குது. நான் தீயை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க. இதில் சின்ன கட்டிகள் இருந்தது அப்படின்னா கையில் வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். 1-2 நமக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அதையும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சீனியை அப்படியே கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதில் கிளறும் போதே உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா வெறுமனே சுகரை மட்டும் இதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. ஆனால் பைனி காய்ச்சி ஊற்றுனோன்னா நல்லாயிருக்கும். இனிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா சும்மா சுகரை மட்டும் நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வறுத்த கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய பொரி சேர்த்துக்கிறேன் 1 கப் அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் ஏன் கடைசியாக இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் கிறிஸ்பியாக இருக்கும். முதல்லையே நம்ம அந்த சீனி பாகு கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகிடும். நம்ம முதல்ல அது கூட மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த உருண்டையாக இருக்கக்கூடியது மட்டும் சீனி பாகை நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். இதனால் எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே 10 நிமிஷத்துலேயே எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. சரி மறுநாள் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செஞ்சு முடித்த உடனே காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுமா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சிடலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் மாவு போட்டு பார்க்குறேன். இப்போ எந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனேயே இதை நாம் அப்படியே இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக நம்ம தீபாவளி, பொங்கல் இப்படி ஏதாவது பண்டிகை நாட்கள் வந்துச்சு அப்படின்னா மாவரைச்சி ரொம்ப கஷ்டப்படுவோம். இது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவுலேயே சட்டுன்னு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கலாம். அதுவும் பிழிஞ்சு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது.
முக்கியமாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போது ஒரு முறை நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்படி நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி சுற்றி எடுத்தால் போதும். உங்ககிட்ட இடியாப்ப அச்சு இல்லை அப்படின்னா அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பால் பாக்கெட் வாங்குவீங்க அப்படின்னா அந்த பால் பாக்கெட் எடுத்து அதில் இந்த மாவு மொத்தமாக ஊற்றிட்டு ஒரு ஓரத்தில் சின்னதாக கட்டு கொடுத்து அதை அப்படியே கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இடியாப்பாச்சு இருந்துன்னா இப்படியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரேடியாக கூட போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி வந்திருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே அளவு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சீனியில் கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடியது எல்லாமே ஓரளவுக்கு ஆறி போயிருக்குது. லைட்டாக சூடோடு இருக்கணும். ரொம்ப ஆறி போகவும் கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சுகரை அப்படியே இதுக்கு மேலே ஊற்றிக்கலாங்க. இவ்வளவு ஈஸியாக ஒரு ஸ்வீட்டை நம்மளால் செய்ய முடியுமாங்க? கண்டிப்பாக முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் பண்டிகை காலம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்லேயே ஒரு ஸ்வீட் செஞ்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.